நினச்சது வந்து முக்கியமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக. அது என்னென்னா, என்னுடைய மன்றத்தில் இருக்கிற என்னுடைய ரசிகர்கள்னு சொல்கிறத விட என்னுடைய நண்பர்கள்னு தான் சொல்கிறேன். அவங்க எல்லோரும் வந்து நான் சொல்லாமலே அந்தந்த மாவட்டத்தில் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ கூட ரீசெண்டாக இந்த மக்கள் இயக்கம் சார்பாக பாம்பேயில் கூட அழகாக பிளான் பண்ணி ஒன்று பண்ணோம். அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாரையும் மீட் பண்ணோம். இப்போ இதெல்லாம் நான் சொல்லாமலே அவங்களே பண்ணுறாங்க. ஸோ இப்போது புதுசாக அவங்க என்ன தோணுச்சுன்னா, இப்போது எவ்ரி இயர் அந்த 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் வர ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட், செகண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் மீட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டின்னரோ லஞ்சோ அவங்களோட இருந்து ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு இப்போ புதுசாக நான் ஆசைப்பட்றேன். ஸோ அது 30 மாவட்டத்துலேயும் கிட்டத்தட்ட 6 ஃபேமிலிஸ் எல்லோரும் இங்கே வந்து இருக்கிற மாதிரி. ஸோ அது அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதில் வந்து இந்த இந்த தளபதி அந்தம் ஸோ இது வந்து அவங்க ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாங்க. நான் இது வந்து ஏதோ நம்ம புகழ் பாடின பாட்டு அதனால் நான் வந்து ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு கிடையாது. இது யாரை பற்றி அவங்க ஆந்தம் பண்ணியிருந்தா கூட நான் அவங்களுக்காக வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இது வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கூட கேட்டேன், இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ட்டு. இல்லை நாங்கள் ஏதோ எங்கள் இன்ட்ரெஸ்டில் பண்ணுறோம், எங்களுக்காக வந்து ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ வட்சன், தினேஷ் அண்ட் சரிகமாலேருந்து அண்ட் இந்த ஹோல் டீமில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் முக்கியமாக இவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு 2 பேர், வெங்கட் அண்ட் ஸ்ரீராம், அவங்க 2 பேர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வட்சன். நான் விஜய் சாரோட ஒரு பெரிய ஃபேன். தளபதி ஆந்தம் இது வந்துட்டு ஒரு ஜான்வரி மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சாங் பண்ணிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பிரேக், அப்புறம் செகண்ட் சாங் பண்ணோம். இந்த செகண்ட் சாங்க்காக என் கூட ஃபுல்லாக ஒர்க் பண்ணது வந்துட்டு என் டீம். டைரக்ஷன் கோகுல் பண்ணார். அப்புறம் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு மிஸ்டர் ஹாரிஸ், மிஸ்டர் கார்த்திக், மிஸ்டர் ஹரி, மிஸ்டர் கௌதம், அப்புறம் ராம் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். லோகேஷ் நான் எடிட்டிங்கில் ரொம்ப ஹெல்ப் பண்ணேன். அவுட் முடிச்சுட்டு இதை விஜய் சார் லான்ச் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. விஜய் அண்ணாவே வந்து லான்ச் பண்ணதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் அண்ணாவை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்ல முடியாது. லிரிக்ஸ் ஒரு விஜய் ஃபேனாக இருந்து எப்படி எழுதியிருப்பாங்களோ அதுக்கு பண்ணது. ரொம்ப தேங்க்ஸ். இந்த இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப என் கூட வந்து ஹெல்ப் பண்ணது என் ஃப்ரெண்ட் தினேஷ், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். I welcome all the press and Vijay sir and esteemed guest here. இந்த ஆல்பத்தை வந்து சரிகமா வெளியிடல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். சரிகமா is one of the oldest record label. We don't want to say much. We'll market it well and take it worldwide. Thank you so much. Thanks for this opportunity.